ஆண்டவருக்குள் பிரியமான இறை உறவுகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்பின் தோத்திரம். கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலையங்கம், பிள்ளைகளுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோம். ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பம் ஒருவரிடம் பணம் கடன் வாங்கி இருந்தது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பணம் வசூல் செய்ய ஒருவர் வருவார். ஒரு வாரம் பணம் கொடுக்க முடியவில்லை. அடுத்த வாரம் வசூல்காரர் வருவதை பார்த்த தகப்பன் தனது மகனிடம், மகனே, வசூல் செய்கிறவர் நம் வீட்டிற்கு வந்தால் அப்பா ஊருக்கு போய்விட்டேன் என்று சொல்லிவிடு என்றார். சிறுவனும் சரி அப்பா, நான் சொல்லிவிடுகிறேன் என்றான். சிறிது நேரத்தில் வசூல்காரர் தனது வீட்டிற்கு வந்து, உங்க அப்பா எங்கே என்று கேட்டார். சிறுவன் உடனே, என் அப்பா ஊருக்கு போய்விட்டதாக உங்களிடம் சொல்லச் சொன்னார் என்றான். வசூல்காரர் கோபமாக, எந்த ஊருக்கு போனார் என்று கேட்டார். சிறுவன் சற்றும் தயங்காமல், கொஞ்சம் பொறுங்கள், எனது அப்பாவினிடத்திலே நான் கேட்டு வந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி வீட்டிற்குள்ளாக போய் தன் தகப்பனிடத்திலே, அப்பா, நீங்கள் எந்த ஊருக்கு போனீர்கள் என்று சொல்லாமல் நீங்கள் போய்விட்டீர்கள். அவர் கேட்கிறார், சொல்லுங்கள், நான் போய் சொல்லுகிறேன் என்று சொன்னான். தகப்பனுக்கு என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. அன்பானவர்களே, இந்த கதை நம்மை சிரிக்க வைக்கிறது, ஆனால் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. பிள்ளைகள் நாம் சொல்வதை கேட்பது மட்டுமல்ல, நாம் செய்வதையும் கற்றுக்கொள்கிறார்கள். நாம் உண்மையாக வாழ்ந்தால் அவர்கள் உண்மையை கற்றுக்கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கைதான் அவர்களுக்கு முதல் பள்ளிக்கூடம். திருமறை சொல்லுகிறது, பிள்ளையை அவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்கள், அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகான் என்று சொல்லி நீதிமொழிகள் 22:6 நாம் வாசிக்கிறோம். எனவே பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரை கூறுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையே அவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கட்டும். பிள்ளைகள் நம் வார்த்தைகளை காட்டிலும் நம் வாழ்க்கையில் இருந்துதான் அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், பிள்ளைகள் நம் வார்த்தைகளை